அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நம்பிக்கையை தொடங்கி அதை தொடர்ந்து வழிநடத்த நமக்கு ஆற்றல் தந்து அதை நிறைவு செய்ய வைக்கிறவரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுக்கு பிறகு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கல்ல? கடந்த ஆண்டு போன ஆண்டுல ஒரு செய்திய பார்த்தோம். எந்த செய்தியில தொடங்கணும் ஞாபகம் இருக்கா? அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. கடைசி பகுதி, நம்மளோட கடைசி பகுதியில எதை சிந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? நினைவு இருக்கா? அன்னை மரியா. அன்னை மரியாதை பற்றி நாம் சிந்தித்தோம். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பம், தெளிவின்மையிலிருந்து எப்படி அவர்கள் அந்த தெளிவை அடைந்ததனால் ஆண்டவரை கருத்தரித்தார்கள். நம்பிக்கையிலே அவர்கள் அந்த நம்பிக்கை என்கிற அந்த விதையை தனது இருதயத்துக்குள்ளே விதைத்தார்கள். அதுல எப்படி பலம் அடைந்தார்கள், கடவுளையே தன்னுடைய கருவிலே தாங்கும் பாக்கியத்தை எப்படி பெற்றார்கள் என்று பார்த்தோம். நம்ம அதுதான் அன்னை மரியாளுடைய உயர்ந்த ஒரு விசுவாசத்தின் உச்சகட்டம். இந்த நம்ம ஏற்கனவே எபிரேயர் புத்தகத்துல பார்த்துட்டு வர்ற எல்லா மாந்தர்களையும் விட இவர்கள் ஒரு 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 லெவலுக்கு மேல இருப்பாங்க. எப்படின்னா வேற லெவல் ஃபெய்த்னு சொல்லலாம். அதை அன்னை மரியாதை சொல்லையில வேற லெவல் ஃபெய்த், அது அப்படி சொல்லலாம். அது வேற லெவல்னா எந்த லெவல் அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியாது, நமக்கு தெரியல. நம்முடைய சிற்றறிவுக்கு அது எட்டவும் இல்லை. எப்படி கடவுளுடைய தாயாக மாற முடியும்? சாதாரண ஒரு பெண் கடவுளுடைய தாயாக எப்படி மாற முடியும்? நம்முடைய சிற்றறிவுக்கு அது புரியாது. ஆனா புரியாத ஒண்ணு எப்படி நம்ம அந்த விசுவாசத்துல ஒரு இந்த ஃபார்முலாவை நம்ம பாக்குறோம். காணக்கூடாத ஒண்ண இருப்பது போல நம்புறதுதான் விசுவாசம்னு பார்த்தோம். அதுதான் இங்கேயும். அன்னை மரியாவை நாம் நேசிக்கிறோம், கடவுளின் தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வகையிலே நாம் தொடர்ந்து இந்த விசுவாச பயணத்திலே மேற்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு இந்த விசுவாசம் என்கிற ஒரு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு குறிப்பை தர்றேன். இன்னைக்கும் ஒரு அருமையான ஒரு குறிப்பை தர்றேன். விசுவாசம் அப்படின்னா, என் கடவுள் நல்லவர் என்ற இருதயத்தின் உறுதித்தன்மை. என் கடவுள் நல்லவர் என்ற இருதயத்தின் உறுதித்தன்மை விசுவாசம் என்கிற கட்டிடத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது. என் கடவுள் நல்லவர் அப்படின்னு நம்ம இருதயத்துல ஒரு உறுதித்தன்மை வரணும். என் கடவுள் நல்லவர், எல்லா நேரமும் நல்லவர், எல்லா நேரங்களிலும் அவர் நல்லவராக இருக்கிறார் என்கிற இருதயத்தின் உறுதித்தன்மை தான் விசுவாசம் என்கிற கட்டடத்தோடைய அஸ்திவாரமே. அதுதான் இந்த கட்டடத்தை அஸ்திவாரம். ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதித்தன்மையா இருக்கணும். அது ஆட்டம் கண்டுச்சுன்னா அந்த கட்டடமே முழுவதும் வேஸ்ட், டேமேஜ் ஆயிரும். அப்ப எப்படி கடவுள் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல உறுதித்தன்மை எப்படி அடைவது? இன்றைய இறை வார்த்தைகளின் வழியாக நாம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். குறிப்பாக அன்னை மரியாளையே நம்ம இன்னைக்கு பின்தொடர போகிறோம். ஒவ்வொரு திருவழிபாட்டு ஆண்டுகளிலும் அந்த ஆண்டோட இறுதி பகுதியும் ஆண்டோட தொடக்க பகுதியும் அன்னை மரியாளை பற்றி தான் தியானிக்கிற மாதிரி நம்ம திருவழிபாட்டு கால அட்டவணை கொடுத்திருக்கிறாங்க. அன்னை மரியாதை தான் கடைசி இறுதி நாட்களிலும் அவர் தான் சிந்திப்போம், தொடக்கத்திலும் அவரை தான் சிந்திப்போம். காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு அன்னை மரியாளை நமக்கு திரு அவை அவர்களை நினைத்து தியானிக்க நம்மை அழைக்கிறது. அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு இந்த நம்பிக்கையை அன்னை மரியாள் எப்படி பயணித்தார்கள், நாம் அந்த நம்பிக்கையில எப்படி பயணிப்பது என்று பார்க்க போறோம். குறிப்பா எந்த கண்ணோட்டத்தோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, விசுவாச பிரமாணம் நம்ம சொல்றோம்ல, விசுவாச பிரமாணம் நம்ம சொல்றோம். அதுல பல ஒன்னொண்ணுமே பெரிய பெரிய மிஸ்ட்ரி, ஒன்னொண்ணுமே மறைபொருள்களா இருக்கிறது. பல ஸ்டெப் இருக்குது அதுல. விசுவாசத்துல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கடவுளை, ஒரே கடவுளை நம்புகிறேன், அவரது ஒரே மகனாகி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், இப்படி சொல்லிட்டு வரும்போது பின்னாடி இறுதி பகுதிகள்ல வரும் புனிதர்களுடைய சமூக உறவை நான் நம்புகிறேன்.
புனிதர்களுடைய சமூக உறவு நம்ம நம்பிக்கையினுடைய ஒரு பேஸ் அது. அதனாலதான் நான் சொல்றேன், நம்பிக்கை வந்து அந்த அஸ்திவாரம் எப்படின்னா, அந்த நம்பிக்கை கடவுள் நல்லவர் என்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு, இருதயத்துல அந்த உறுதிப்பாடு வரணும். அதுதான் இந்த நம்பிக்கையின் அஸ்திவாரமாக இருக்கிறது. அப்ப இந்த புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தடவை விசுவாச பிரமாணத்துல சொல்றோம். எந்த அளவுக்கு இந்த புனிதர்களுடைய, குறிப்பாக அன்னை மரியாவை பற்றிய அந்த ஒரு நம்பிக்கையிலே, அன்னை மரியாவை நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோம்? கடவுளை நம்புகிறோங்கிறது வேற கேட்டகரி. ஆனா புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறோம் சொல்லி நம்ம விசுவாச அறிக்கையில சொல்றோம். எந்த அளவுக்கு நம்ம அன்னை மரியாதை நம்புகிறோம் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல நம்ம திருச்சபையில நம்ம பெரிய படிநிலை, உயர்ந்த படிநிலைக்கு நம்ம வந்துட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு பிந்தைய திருச்சபை, நம்ம தொடக்க கால திருச்சபை அல்ல, அப்பதான் கத்துக்கொண்டிருக்கிற திருச்சபை அல்ல, 2000 ஆண்டு வளர்ச்சி அடைந்த ஒரு ஜூபிலி கொண்டாடிய திரு அவை நம்ம. ஆனால் இந்த காலகட்டத்திலும் கூட இந்த திரு அவையிலே எந்த இடத்துல நம்பிக்கை வேரூன்றி நிற்க வேண்டுமோ அந்த இடத்துல நம்பிக்கையை சாத்தான் சிதறடித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாருமே இந்த அனுபவத்துக்குள்ள இருந்திருப்பீங்க. பிரிவினை சபையில் சேர்ந்த அந்த ஒரு போதகம் இருக்குல்ல, டீச்சிங் இருக்குல்ல, அந்த டீச்சிங் முதல்ல எங்க கை வைப்பாங்க அப்படின்னா, அன்னை மரியாவை தான் அவங்க குறி வைப்பாங்க. அன்னை மரியாதை எந்த அளவுக்கு அவங்க அவங்க ஒதுக்க பார்ப்பாங்களோ, வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைக்க பார்ப்பாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. அதுல அவங்க ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கத்தோலிக்கர்களாகிய நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய அன்னை மரியாவை பற்றிய தெளிவின்மையினால் நாமும் ஏமாந்து போய் திரு அவையை விட்டு, அந்த புனிதர்களுடைய சமூக உறவை விட்டு நாம விலகி நிக்கிறோம், மறுதளிக்கிறோம். அதான் சரியான வார்த்தை. புனிதர்களுடைய அந்த சமூக உறவை நம்ம நம்பல. விசுவாச பிரமாணத்துல புனிதர்களுடைய சமூக உறவை நான் விசுவசிக்கிறேன்னு அறிக்கையிடுறோம். ஆனா யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி, நான் அறிவித்த இயேசுவை தவிர இன்னொரு இயேசுவை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற இறைவார்த்தையில, அதே போல அன்னை மரியாள் கடவுளுடைய தாய், ஆண்டவருடைய தாய், எப்படி இந்த விசுவாசத்தின் முன்மாதிரியாக இருந்தால், இந்த உலகத்துல இந்த எபிரேயர் திருமுகத்துல நம்ம வாசிக்கிறோமே, இந்த விசுவாச மாந்தர்கள் இருக்காங்க பாருங்க, ஆபேல் தொடங்கி வர்றாங்க பாருங்க கடைசி வரையும். இந்த லிஸ்ட்ல எல்லாரையும் விட ஒரு வேற லெவல் ஃபெய்த்ல வாழ்ந்த தாய் மரியாள். அந்த தாய் மரியாளை வைத்து விசுவாசத்தில் இடரல் அடைய செய்யும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எல்லா காலகட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமும், அன்னை மரியாளை நிராகரிக்கிற ஒரு கூட்டமும் எப்போதும் இருக்குது. அது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். எத்தனை பேர் நீங்க அதை ஆமோதிக்கிறீங்க? சும்மா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அப்படி வீடியோல அன்மியூட் கூட பண்ண வேண்டாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கா? முதல்ல அன்னை மரியாளை பற்றி இடரடைய செய்த அனுபவங்கள் இருக்கா? இல்லையா? யாருக்குமே இல்லையா? பிரதர், எனக்கு இருக்கு பிரதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து இதுல பெந்தகோஸ்துல இருக்கவங்க என்னை பார்த்து முதல் கேள்வி கேட்டாங்க, நீ போய் ஏன் இதுல இருக்க, கத்தோலிக்கத்தை போய் இது பண்ற, மாதா வந்து ஒரு பெண்ணு தான் அவங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேரடியா வந்து அவங்க பேசினாங்க. அவங்களும் கணவர் மூலமா தான், அவங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க கடவுளை இயேசு அறிஞ்சுக்கிட்டாங்க. நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இயேசு அறிஞ்சுக்கிட்டு இந்த இதுல வந்தேன். நான் வந்த சமூகத்துல கத்தோலிக்க சமூகத்துக்குள்ள நான் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சேன். நான் அன்னை மரியாள என்னோடது தாயா என்னோட குடும்பத்துல அப்படி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அத வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்களும் இயேசு குடும்பத்துல பிறந்தப்ப அவங்க இத இகழ்ச்சியா பேசி, நீ தப்பா போற, உங்க குடும்பத்துல இருக்கவங்க உன்னை தப்பா இது பண்றாங்கன்னு சொல்லி, நீ இதுல வா, எங்க சபைக்கு வா அப்படின்னு சொல்லி எனக்கு குடும்பத்துக்கு எதிராகவும், என் கணவருக்கு எதிராகவும், குடும்பத்துக்கு எதிராகவும், நமது இது கத்தோலிக்கத்துக்கு எதிராகவுமே திருப்பினாங்க. நான் அப்பதான் கேட்டேன், நீயும் கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துக்கு வர, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு எதுவும் தெரியும், நான் என்னோட இதுல நான் பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த உறவையை நான் கட் பண்ணிட்டேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிட்டேன்.
உண்மை உண்மை. கடவுளுக்கு நன்றி சிஸ்டர். மியூட் பண்ணிருங்க நீங்க போதும். இது ஒரு ஒரு அடிப்படையை வச்சு நம்ம தியானிப்போம். எல்லாரும் பேசணும்னு நேரம் ஆயிரும். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் நற்செய்தி பணிக்காக கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டிய அனுபவம் நிறைய இருந்திருக்குது. அப்ப ஒரு பாரம்பரியமா ரொம்ப ஃபெய்த்ல இருப்பாங்க. அந்த கடற்கரை மக்கள் வந்து ரொம்ப ஃபெய்த்ல இருப்பாங்க. அதுல ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது கணவன் கத்தோலிக்க திருச்சபைக்கு போறாரு, மனைவி புராட்டஸ்டன்ட் சபைக்கு போறாங்க, பிள்ளைங்க சபைக்கு போறாங்க. அவர் கணவர் என்ன சொல்றாரு, இந்த இந்த குடும்பத்துல இந்த கிறிஸ்துவை மையப்படுத்தி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வேற ஒரு பிரச்சனைலாம் இல்ல, கடன் பிரச்சனையோ அல்லது வேற ஒரு பிடிக்கலையோ அல்லது வேற ஒரு சம்பவங்கள் சூழ்நிலையோ இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. என் மனைவி என்னோட கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட ஜெபமாலை சொல்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையோட எல்லா விதமான அந்த புனிதர்கள் வணக்கம் ஏற்றுக்கொள்ளல. அதுல நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. குடும்பத்துல அமைதி இல்ல. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. கடவுளை மையப்படுத்தி ஒரு குடும்பத்துல அமைதி இல்லாம இருக்கலாமா? நல்லா யோசித்து பாருங்க. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? அப்ப நம்ம எத்தகைய விசுவாசத்துல நம்ம எந்த கடவுளை விசுவாசிக்கிறோம்னு தெரியல. நமக்கு குழப்பமா இருக்குது. எந்த கடவுளை விசுவாசிக்கிறோம்? மரியா சொல்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? இல்ல வெறும் சாதாரண இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? ரெண்டுக்கு அப்ப வேறுபாடு இருக்குதா? ஒரு குழப்பம் இருக்குது பாருங்க. ஒரு சிந்தனை வருது, ஒரு கேள்வி வருது. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்றோமே அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும். என் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையின் வழியாகவே நாம அதுல கொஞ்சம் கத்தோலிக்க திருச்சபையினர் குறிப்பாக நம்ம இந்த விசுவாசத்தின் டீச்சிங் அடிப்படையில எந்த இடத்தை பேஸ் பண்ணி நம்ம பாக்குறோம்னா, புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன் அப்படிங்கிற பேஸ் பண்ணி பார்க்கும்போது, மரியாவை எந்த அளவுக்கு நாம் நம்புறோம், எந்த அளவுக்கு மரியாவை நம்ம நம்புறோம், ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு மரியாவை புரிந்து வைத்திருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் அன்புக்குரியவர்களே. அதுல நிறைய கேள்விகள் இருக்குது என் அன்புக்குரியவர்களே, நிறைய கேள்விகள் இருக்குது. மரியாவை ஏன் ஆராதிக்கிறீர்கள் சொல்றாங்க. மரியாவை ஏன் கும்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மரியாவை ஒருபோதும் கத்தோலிக்க திருச்சபையினர் ஆராதிப்பதில்லை. அன்னை மரியாளை ஒருபோதும் கத்தோலிக்க திருவை ஆராதிப்பதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆராதனை வேறு, வணக்கம் வேறு. வணக்கம் செலுத்துகிறோம், அதிலும் குறிப்பாக அன்னை மரியாவுக்கு ஒரு உயர் வணக்கம் செலுத்துகிறோம். இது திருச்சபையே நமக்கு சொல்லி தருது, திருச்சபையே நமக்கு படிப்பிக்குது. இந்த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சிசிசிங்கிற புத்தகத்துல நமக்கு ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டிருக்குது. கத்தோலிக்க திரு அவையினர் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இதை ஒரு முறைப்படுத்தி இருக்குது. கத்தோலிக்க திரு அவையில ஒரு முறைப்படுத்தப்பட்ட கோட்பாடுகள் நமக்கு இருக்குது. கத்தோலிக்க திரு அவைக்கு பெரிய பெரிய பொக்கிஷம். நம்ம கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் எப்படி சொல்லி இருக்குது, கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஆராதனையில யாரும் அவருக்கு நிகரே இல்லை. கடவுள்னா யாரு? தந்தை மகன் தூய ஆவியானவருக்கு நிகரான ஆராதனை யாருக்குமே வைக்கக்கூடாது. அதுல அன்னை மரியாளையும் வைக்கக்கூடாது. அன்னை மரியாளை வைத்தாலும் அது தப்பு. இரண்டாவது, புனிதர்களுக்கான வணக்கம். எல்லா புனிதர்கள், திருச்சபை யார் யாரையெல்லாம் புனிதர்கள், செயின்ட் அவர் என்று அங்கீகரித்திருக்கிறதோ அவர்களிடம் எல்லாம் வணக்கம் செலுத்தலாம். அவர்களை வணக்கம் செலுத்தலாம். வணக்கம் செலுத்துறதுனா என்ன? அவர்களோடு பரிந்து பேச, அவர்களோடு தொடர்பில் இருக்கலாம். இறந்தவர்கள் தான், இறந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்கு என்று உயிர் வாழ்கிறார்கள், அவர்களால் பரிந்து பேச முடியும் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது. அப்ப புனிதர்களுடைய சமூக உறவு என்பது அந்த புனிதர்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்கல, திரு அவை இன்னொருத்தருக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்குது. அது அன்னை மரியாள். அது என்ன சொல்லுது அப்படின்னா, உயர் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா புனிதர்கள் வைக்கிற நிலையில அன்னை மரியாவை திரு அவை வைக்கல. அன்னை மரியாவை உயர் வணக்கம் செலுத்தப்படுகிறது, உயர் வணக்கம் செலுத்த சொல்லுகிறது. அப்ப ஆராதனை வேறு, வணக்கம் வேறு, உயர் வணக்கம் வேறு. அப்ப அன்னை மரியாவை நம்ம கடவுளா எப்பயாவது சொல்றோமா? திருச்சபை ஏதாவது சொல்லி கொடுக்குதா? யோசித்து பாருங்க. திரு அவை அன்னை மரியாவை கடவுளா கும்பிடு அப்படின்னு சொல்லுதா? ஒருபோதும் இல்லவே இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆனா மக்கள் அறியாமையில என்ன செய்யறாங்க, கடவுள் எனக்கு யாரு கடவுள், மாதா தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா தான் காப்பாத்தணும், சிவத்தியாரை தான் காப்பாத்தணும், எங்க ஆண்டவர் மைக்கேல் ஆண்டவர் தான் எங்க ஆண்டவர் அப்படின்வாங்க. ஒருபோதும் புனிதர்களை கடவுளாக வைக்க கூடாது. அது தப்பு, அது தவறு. விசுவாசத்துல அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குரியாது என் அன்புக்குரியவர்களே.
ஆமா, அந்த சமயத்துல அன்னை மரியாவை நாம் சிந்திக்கும் போது இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில நம்ம சிந்தித்து பார்த்தால் அன்னை மரியாவின் மேன்மை நமக்கு புலப்படும். அன்புக்குரியவர்களை, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது இறைவாசத்தின் அடிப்படையில நம்ம சிந்திக்க போறோம். யாராவது ஒருத்த மட்டும் அந்த வசனத்தை வாசிங்களேன். 1:45. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். 48வது இறைவசனத்தை, அதனோட தொடர்ச்சியா 48வது இறைவசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, thank you sister. இதுல பாருங்க, 45வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பினார். நம்பிக்கையில, அந்த ஃபெய்த்ல வந்ததுனாலதான் இதோ ஆண்டவரது அடிமை என்று சொன்னார்கள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தையை சொன்னது யாரு என்ன நண்புக்குரியவர்களே, நீங்க நல்லா பாருங்க அந்த வசனத்துல. அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்க சென்ற கட்டத்துலதான் எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க. 40 அந்த இறைவசனத்துல 39ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது அதனோட தொடர்ச்சி வரும். எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்று சொன்னது யாரு அப்படின்னா எலிசபெத் அம்மாள் இல்ல. எலிசபெத் அம்மாளை செயல்படுத்திய தூய ஆவியானவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. தூய ஆவியானவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, அன்னை மரியாளை பேர் பெற்றவள், நம்பிய நீர் பேர் பெற்றவள் என்று தூய ஆவியானவர் விட்னஸ் பண்ற, சான்று பகருகிறார். அன்னை மரியாவுக்கு சான்று பகருகிறார் தூய ஆவியானவர். இன்னொன்னு, அன்னை மரியாள் என்ன பாடுறாங்க, அன்னை மரியாளுடைய ஆனந்த கீதம் இது. இருதயத்துல எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வார்த்தை, இந்த ஒரு டைட்டில கொடுத்து வச்சுக்கோங்க. அன்னை மரியாள் பாடிய ஆனந்த கீதம் இது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசிய கீதம், எப்படி தேசிய கீதம் பாடும்போது எவ்வளவு ஒரு 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 அந்த அரசே எந்திரிச்சு மரியாதை செய்யுமோ, எவ்வளவு கௌரவிக்குமோ, அதே போல ஒவ்வொரு விசுவாச வீரனும் இந்த ஆனந்த கீதத்தை ஒவ்வொருவரும் மரியாதை செய்ய வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ள இந்த ஆனந்த கீதம், மரியாவுடைய ஆனந்த கீதமானது சொல்றாங்க. எப்படி பாடுறாங்க பாருங்க, இதோ என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் பலிகூறுகின்றது. 48வது வசனத்தை சொல்றாங்க, இதோ இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லுவார்கள். அன்னைக்கு எலிசபெத் அம்மாள் சொன்ன தூயாவியானவருடைய சான்ற தானே சொல்றாங்க. இது முதல் எல்லா தலைமுறையும் தூய ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு சான்று பகிர்கிறார். எல்லா தலைமுறையிலும் பேறு பெற்றவர் என்று சொல்லக்கூடிய அன்னை மரியாவை ஒரு குறிப்பிட்ட, அதுவும் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற, கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிற மக்கள், இவர் பெயர் பெற்றவர் இல்லை, இவர் சாதாரண ஒரு பெண் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப யாருக்கு விரோதமாக நம்ம சொல்றோம், யாருக்கு விரோதமாக நம்ம இருக்கிறோம்? எல்லா தலைமுறையும் பேறு பெற்றவன் சொல்லப்பட்டிருக்குன்னு இறை வார்த்தையை சொல்லுது. அப்ப இந்த வார்த்தையை அழிச்சிருங்க, உங்க பைபிள்ல இது வேண்டாம். எப்படி இதை கத்தோலிக்கர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அங்கதான் நிறைய நமக்கு மன வருத்தம் வருகிறது. கத்தோலிக்கர்கள் அன்னை மரியாவை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை. பல குழப்பங்கள் வரும்போது யார் மூலமா நம்ம விசுவாசத்துல யார் கையை பிடிச்சிட்டு விசுவாசத்துல வளரணும்னு திருச்சபை விரும்புகிறதோ அவரையே நம்ப மறுக்கிறது. சாத்தானுடைய தந்திரம் அதான். நிறைய கேள்விகள் வைக்கிறான். பெண்களுக்குள் ஆசி பெற்றவள், பெண்களுக்குள் அவள் ஆசி பெற்றவள், சாதாரண பெண்ணு எப்படி நீங்க சொல்லுவீங்க? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? பெண்களுக்குள் ஆசி பெற்ற ஒரு பெண்ணை சாதாரண நபர்கள் எப்படி சாதாரண பெண்ணு நீங்க யாரு நீங்க சொல்றதுக்கு அந்த உங்களுக்கு எப்படி, எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இது விசுவாசத்தின் அது ஒரு 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 வளர்ச்சிக்கு தேவையான ஒரு இடமா அது? அப்ப பிரிவினை உண்டாக்குகிற, குழப்பங்களை உண்டாக்குகிற நிலையில அன்னை மரியாள் இந்த இடத்துல இருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையானது. அதை கத்தோலிக்கர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையானது. அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யாருன்னு சொல்றாங்க எலிசபெத் அம்மாள். ஆண்டவர்னா யாரு? கடவுள், கடவுளின் தாய்.
கடவுளின் தாய் அவங்க. இயேசு கிறிஸ்து கடவுளா இல்லையா? மனிதராக வந்தாலும் அவர் மனிதனாகவும் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். நிறைய தப்பறை கொள்கைகள் என் அன்புக்குரியவர்களே, உலகத்துல பல தப்பறை கொள்கைகள் இருக்குது. தந்தையை மட்டுமே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஒன்லி ஜீசஸ் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் தூயாவியானவருடைய சபை என்று சொல்லக்கூடிய தூயாவியானவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சபைகள் இருக்கு. இன்னைக்கு பலவிதமான குழப்பங்கள் தப்பறைகளுக்கு மத்தியில இந்த ஒரு புரிதலுக்குள்ள நாம வரணும். புனிதர்களுடைய சமூக உறவு, அதுல அன்னை மரியாளுடைய உயர் வணக்கத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை நம்ம ரொம்ப முக்கியமா இருக்குது என் அன்புக்குரியவர்களே. இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பெயர் பெற்றவள் என்று சொல்லக்கூடிய அந்த தாயை இந்த பிரிவினை சபையாளர்கள் எப்படி எத்தகைய கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள் என்று நம்ம பார்ப்போம் பாருங்க. வரிசையா பார்ப்போம் பாருங்க, நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. முதல் கேள்வி பாருங்க, கத்தோலிக்கர்கள் மரியாவை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கேள்விக்கு நம்ம பார்த்துட்டோம். மரியாவுக்கு ஆராதனை நம்ம ஒருபோதும் செய்வதில்லை. ஆராதனை செய்வது கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை செய்கிறோம், மரியாவுக்கு உயர் வணக்கம் செய்கிறோம். இதுல தெளிவு இருக்கணும். உதாரணத்துக்கு மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது இறைவசனத்துல ஞானிகள் தேடி வர்றாங்க. இந்த சிறு குழந்தை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, அவரை வணங்க வந்திருக்கிறோம். வணங்கன்னா என்ன? ஆராதனை. வணங்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன ஞானிகள் எந்த இடத்துல அவர் பார்த்தாங்க? அந்த கடவுளாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்க பார்த்தாங்கன்னா, மரியாவின் பக்கத்துல குழந்தை இருக்குது. மரியா கையில தான் வச்சிருக்கிறாங்க. மரியாவினுடைய மடியில தான் இயேசு இருக்கிறாரு. தாய் மரியாவோடு இயேசுவை கண்டுன்னு இருக்கு 2:11. அதன் தாய் மரியாவோடு இயேசுவை கண்டு, குழந்தையை கண்டு. இவங்க ஞானிகள் என் அன்புக்குரியவர்களே. இதுல நல்லா பிரிச்சு பாருங்க. இவங்க யாருன்னா ஞானிகள். பிரிவினை சபை கேட்கிறாங்க பாருங்க. பிரிவினை சபை ஞானிகளாக இருந்தாங்க அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு? நீங்க ஒரு கற்பனையில சொல்றேன் பாருங்க. பிரிவினை சபை ஞானிகள் தான் அந்த 3 பேருனா, இயேசுவை ஆராதிக்கும் போது அன்னை மரியா பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆராதனை வந்துரும். அம்மா மரியே, நீங்க தயவு செஞ்சு நீங்க வச்சுட்டீங்க, பிள்ளை வந்தீங்க, நீங்க கொஞ்சம் தள்ளி இறக்கி வைங்க, நாங்க இவரை மட்டும் ஆராதனை செலுத்துக்கிறோம், நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஆண்டவர் குட்டி இயேசுப்பாவுக்கு மட்டும் ஆராதனை செலுத்திட்டு போயிருப்பாங்க. எந்த ஞானிகள்? இப்ப நம்ம குழப்புறாங்க பாத்தீங்களா, இந்த ஞானிகள். ஆனால் விவிலியத்திலே சொல்லப்பட்ட உண்மையான ஞானிகள் என்ன சொல்றாங்க? அதன் தாய் மரியாவோடு அவரை ஆராதித்தார்கள். அவங்க தெரியுது எதுன்னு, எங்க பிரிச்சு பார்க்கணும், யாரு ஆராதிக்கணும் தெரியுது. அப்ப அன்னை மரியா கடவுளுக்குரிய ஆராதனை அன்னை மரியாவுக்கு நம்ம செலுத்தலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் என் அன்புக்குரியவர்களே. அப்ப அந்த கேள்விக்கு அதுதான் பதில். 2வது, மரியா அன்னை மரியாவை பற்றி மிகப்பெரிய ஒரு கொஞ்சம் மன வருத்தத்துக்குரிய கேள்வி என்னன்னா, அன்னை மரியாள் கன்னி இல்லை. அவங்க கன்னிமையை பற்றி கேள்விக்குள்ளாக்குறது. எப்படி கேள்விக்குள்ளாக்குறது? எங்க வார்த்தையை வச்சுக்கிட்டே யோசேப்பு நிகழ்ச்சியில அதன் தலைமகனை பெற்றெடுக்கும் வரை அவரோடு கூடி வாழவில்லை, அப்புறம் பெற்றெடுத்த பிறகு கூடி வாழ்ந்தார்கள் ஒரு கேள்வி வைப்பாங்க. பைபிள்ல எழுதப்படாத ஒரு வார்த்தையை சொல்றதுக்கான அதிகாரத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்தது யார்? தலைமகனை பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லைன்னு சொல்லிட்டு விவிலியமே சொல்லுது, இறைவார்த்தையை சொல்லுது, பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லை. பெற்றெடுத்த பிறகு எப்படி கூடி வாழ்ந்தார்கள்? எப்படி சொல்ல முடியும்? அதாவது இந்த வார்த்தை எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது என் அன்புக்குரியவர்களேன்னா, இதுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம பேச்சு வழக்குல சொல்றேன் பாருங்க. யாராவது ஒரு எதிரி நம்மளோட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சாகும் வரை உன் முகத்துல முழிக்க மாட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லுவோம். நான் சாகும் வரை உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்ற வார்த்தை என்னன்னா, செத்த பிறகு எப்படி அவன் முகத்துல முழிப்போம்? செத்த பிறகு அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. சாகும் வரை உன் முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படின்னா செத்த பிறகு முழிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, செத்த பிறகு முழிப்பேன்னு அர்த்தம் இல்ல. தலைமகனை பெற்றெடுக்கும் வரை அவரோடு கூடி வாழவில்லை அப்படின்னா தலைமகனை பெற்றெடுத்த பிறகு அவர் கூடி வாழ்ந்தார்னு சொல்ல அர்த்தம் இல்ல. அதுல அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அவர் என்றும் கன்னி, முப்பொழுதும் கன்னி. இயேசுவை பெற்றெடுக்கும் முன்பும், பெற்றெடுக்கின்ற பொழுதும், பெற்றெடுத்த பிறகும் கன்னி, முப்பொழுதும் கன்னி. எப்படி அப்படின்னா, எப்படி சாத்தியமா அப்படின்னா, அதுக்குதான் ஆண்டவர் இயேசு கடவுள் இதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை பழைய ஏற்பாட்டுல தர்றாரு.
மோசையோட எரியும் முட்செடியை தர்றாரு. அது ஏற்கனவே எரியும் முட்செடி செடி, ஒரு செடி, அது பசுமையா இருக்குது. எரிந்து கொண்டிருக்கும் போதும் அது கருகவில்லை. எரிந்து முடிச்சிருக்கும்ல, அதுக்கு பிறகு அது கருகி இருந்துச்சுன்னா அந்த செடி கருகி இருக்குன்னு அர்த்தம். அந்த எரிந்து கொண்டிருக்கும் போதும் அந்த செடி கருகவில்லை. முப்பொழுதும் 3 ஸ்டேஜ்லயும் எரிவதற்கு முன்பாகவும் செடி பசுமையாக இருந்தது, எரிந்து கொண்டிருக்கும் போதும் செடி பசுமையாக இருந்தது, எரிந்து முடிந்த பிறகு அடுத்த கட்டத்திலும் அந்த செடி பசுமையாகத்தான் இருந்தது. சாத்தியமா என்றால் சாத்தியம். அப்புறம் எப்படி கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எதை நம்ப போறோம்? நம்ம எதை நம்புவோம்? எதையுமே நம்ப முடியாது. கடவுளால் ஆகாதது எதை நம்ப முடியும்? சாத்தியம் உண்டு, கடவுளால் சாத்தியம் உண்டு. மனிதர்களால் இது இயலாது, கடவுளால் இது இயலும். அதைத்தான் அன்னை மரியாள் கேட்டாங்க. இது எப்படி நடக்கும்? உன்னால முடியாது, யாராலையும் முடியாது, கடவுளால் முடியும். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கடவுளை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் நான் முதல்ல இந்த இறைவார்த்தையின் தொடக்கத்துல சொன்னேன். என் கடவுள் நல்லவர். இந்த நல்லவர்ங்கிறது மட்டும் இல்ல நண்புக்குரியவர்களே, அவர் சர்வ வல்லவர்ங்கிறதை நம்பணும். சர்வ வல்லவர் அவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். முதல் நாள் பிரச்சனையா இருக்கும், மறுநாள் அதே பிரச்சனை ஆசீர்வாதமா இருக்கும். எது இன்னைக்கு பிரச்சனையா இருக்குதோ அது அடுத்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும். நீ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, காணா ஒரு பிரச்சனையில ஒரு நொடி பொழுது பிரச்சனை, அடுத்த நொடி பொழுது மகிழ்ச்சி. செங்கடல் பிரிக்கும் போது எகிப்து மக்கள் அந்த நேரத்துல செங்கடல் பிரச்சனை, அடுத்த நேரம் பாதை கிடைக்குது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். திருவிவிலியத்துல எத்தனையோ உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம் என் அன்புக்குரியவர்களே. அப்ப அன்னை மரியா தலைமகனை பெற்றெடுத்த பிறகு அந்த கன்னித்தன்மையை இழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு யோசித்து பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. யோசேப்புக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்திருக்கு திருவிவிலியத்துல, அவரை நேர்மையாளர்னு சொல்லியிருக்கு. நேர்மையாளர் யோசேப்பு. நேர்மையாளர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு அடுத்தவனுடைய சொத்தையும் திருட மாட்டாருன்னு அர்த்தம். அதான் நேர்மையாளர்களுக்கு அர்த்தம், டெபினிஷன். அன்னை மரியாள் ஏற்கனவே கடவுளின் சொத்தா மாறி இருக்கிறாங்க. கடவுளின் சொத்து அது. கடவுளின் சொத்தை போய் இந்த யோசேப்பு திருடுவாரா? அப்படின்னா அதுக்கு பேர் நேர்மையாளரா? பிராக்டிக்கலா கூட இல்லை நண்புக்குரியவர்களே. அன்னை மரியாள் எப்பொழுதும் கண்ணி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி வைப்பாங்க. அன்னை மரியாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. கன்னிமரியாளோட தொடர்ச்சியில நிறைய மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 55வது இறைவசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தை யாராவது ஒருத்த வாசிங்களேன். மத்தேயு 13:55. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாள் என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இப்ப யார் இவர் யாரெல்லாம் அவரோட சகோதரி பிள்ளைங்க போதும் சிஸ்டர். யார் யாரெல்லாம் சகோதரன் சொல்லப்பட்டிருக்கு? இங்க சகோதரன் சொல்லப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்ப இவங்க எல்லாம் வார்த்தையில பைபிள்லே சொல்லியிருக்கே, இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். அண்ணன் தம்பின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும், குழப்பம் வரும். அப்ப அன்னை மரியாளுக்கு பிறந்திருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அன்னை மரியாவுக்கு பிறந்த பிள்ளை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அன்னை மரியாள் பெற்றெடுத்த பிள்ளை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் இயேசுவுக்கு உறவினர்கள் இருந்தாங்க. உறவினர்கள் இருந்தாங்க. பெரியப்பா மக்க, சித்தப்பா மக்க எல்லாரும் இருந்திருப்பாங்க. தாத்தா இருந்தாரு, மாமா இருந்திருப்பாங்க, அத்தை இருந்திருப்பாங்க. யோசேப்புக்கு அப்பா இயேசுக்கு என்ன வேணும்? தாத்தா வேணும். மரியாவுக்கு அப்பா இயேசுக்கு என்ன வேணும்? தாத்தா வேணும். மரியாவோட சகோதரிகள் இயேசுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் இயேசுக்கு என்ன வேணும்? சித்தி, பெரியம்மா, சின்னம்மா வேணும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்கள் இருந்திருக்காதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல் தான் இந்த யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் என்கிற பெயர்கள். ஆனா இன்னும் சான்றா நம்ம உங்களுக்கு அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன் பாருங்க. இந்த 4 பேர் யாருன்னு பாருங்க. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா. இந்த 4 பேருக்கும் நல்ல வேளை பைபிள்ல அவங்களோட பெற்றோர்களோட பேரை கொடுத்திருக்கு. இல்லைன்னா இந்த சபைக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்மளும் கன்ஃபியூஸ் வந்திருக்கும். ஒருவேளை முப்பொழுதும் கண்ணிங்கிற ஒரு கோட்பாட்டுல குழப்பம் வந்திருக்கும். ஆனா பைபிள்ல இவங்களோட பெற்றோர்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பு சொல்றேன் பாருங்க. மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 56வது வசனம் யாராவது ஒருத்த வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 56வது இறைவசனம்.
அவர்களிடையே மகதலா மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, யார் யார் இந்த 2 பேரை பாருங்க. முதல்ல இந்த யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா, இவர்கள் இவர் இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்கள் சொல்லப்பட்டிருந்துச்சுல. ஆனா இந்த யோசேப்பு யாக்கோபோட தாய் மரியா, தாய் யாருன்னு சொன்னா இன்னொரு மரியா. அவர் ஒரு மரியா. இயேசுவின் தாய்ன்னு வருது அந்த இடத்துல. சிஸ்டர் நீங்க வாசித்தீங்களே, அந்த இடத்துல இயேசுவின் தாய்ன்னு சொல்லி வந்துச்சா? இல்ல. இல்ல. யாக்கோபு யோசேப்பின் தாயின் பேரு மரியான்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல மரியான்னு சொல்லிட்டு 3 மரியாக்கள் வர்றாங்க. அந்த இடத்துல நிறைய நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பார்க்கலாம். அந்த சிலுவை அடியில ஒரு இயேசுவின் தாயும் தாயுடைய சகோதரியுமான மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். நான் அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல. இப்ப பாருங்க, அப்ப யோசேப்பு யாக்கோபுடைய தாய் பேரும் மரியா, அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2வது மார்க் நற்செய்தி 15:47 வாசிங்க. அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதல மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். கவனிங்க, யோசேப்பின் தாய் மரியா, இயேசுவின் தாய்ன்னு வருதா அங்க? இயேசுவின் தாய் என்று வருகிறதா? சொல்லுங்க என் அன்புக்குரியவர்களே, சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இயேசுவின் தாயின் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? யோசேப்பின் தாய். இப்ப இயேசுவின் தாய் தானே குறிப்பிடணும், சொல்லணும் இல்லையே? அப்ப யூதா புத்தகம் எடுங்களேன். யூதா புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் பாருங்களேன். யூதா புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். அங்க சொல்லி இருக்கிற 4 பேருமே அவருடைய தாய் வேற வேற வேற. நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய தாய் அன்னை மரியாள் அல்ல, வேறொரு மரியா. குளோப்பாவின் மனைவி மரியா, செபதேயுவின் மனைவி மரியா. வாசிங்களேன், யூதா 1:1 வாசிங்க. தந்தையாம் கடவுளால் அழைக்கப் பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா எழுதுவது. சிஸ்டர் நல்லா கவனிங்க, இந்த இடத்தை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் பெயர் என்னென்னு பார்த்தோம். யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதான்னு பார்த்தோம். ஏற்கனவே அங்க இருந்துச்சு சகோதரர்கள். அப்ப அண்ணங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரிவினை சபை நமக்கு சண்டை போடுறாங்க. இவெல்லாம் சகோதரன் பைபிள்ல இருக்கே பிரதர்ன்னு கேட்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? யூதா எழுதுறாரு, யாக்கோபின் தன்னையை அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. யார் எழுதுறான்னு நல்லா பாருங்க. யூதா தான் எழுதுறாரு. அந்த புத்தகத்தை எழுதுறவரே யூதா தான். எப்படி அவர் ஆரம்பிச்சிருக்கணும்? ஒருவேளை இயேசுவோட கூட பிறந்த தம்பி அப்படின்னா இயேசுவை தான் முதன்மைப்படுத்தி எழுதுவாரு யூதா. ஆனா இவர் எப்படி எழுதுறாரு? யாக்கோபின் சகோதரனான யூதா எழுதுவதுன்னு சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாருக்குமே தாய் வேற. நண்புக்குரியவர்களே, நல்லா இது உங்களுக்கு விளங்குதா? இந்த இடம் புரியுதா? அப்ப இயேசுவோட தாய் இல்ல, இயேசுவை பெற்றெடுத்தது அன்னை மரியாள் மட்டும்தான். மரியாளுக்கு பிறந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதுல இன்னொரு உதாரணம் பாருங்க. பிராக்டிக்கலா நீங்க யோசித்து பாருங்க. பிராக்டிக்கலாவே அன்னை மரியாளுக்கு இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அண்ணன் இருந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பி பாருங்க. அண்ணன் அக்கா இருந்திருக்கலாமா ஒரு கொஸ்டின் எழுப்பி பாருங்க. ஒரே அடியா அடிக்கப்பட்டிருக்கும், தலைமகன் இயேசுன்னு வந்திருக்கும். அப்ப அன்னை மரியாவுக்கு மூத்த பிள்ளை யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப மூத்த பிள்ளை இல்ல, கன்ஃபார்மா இல்லங்கிறது வந்துருது, ப்ரூஃப் ஆயிருது. அப்ப அண்ணன் அக்கா இல்ல பிரதர், தங்கச்சி, ஒருவேளை தங்கச்சி தம்பி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இருந்தா, இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, சிறுவன் இயேசு கிறிஸ்துவை கோவில்ல தூக்கிட்டு போய் அவரை கோவில்ல வழிபாடு செய்துட்டு திரும்பி வர்றாங்க. கோவிலில் காணாம போன சிறுவனை நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருவிழாவுக்கு யாரை தூக்கிட்டு போயிருந்திருக்கணும்? இயேசுவையோட யாரை தூக்கிட்டு போயிருக்கணும்? இயேசுவோட தம்பியை தூக்கிட்டு போயிருந்தாருன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கட்டாயம் சொல்லியிருக்கணும். அப்படி எங்கேயாவது விவிலியத்துல வாசிக்கிறோமா? எங்கேயுமே இல்ல. தம்பி தங்கச்சி இருந்ததுக்கான அந்த வயசு வரை இல்ல. சிறுவன் இயேசுக்கு எத்தனை வயசு அங்க அன்னைக்கு கோவிலில் காணாமல் போன போது? 12 வயது. 12 வயதிலே கோவிலில் காணாமல் போன இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்ததை தியானிப்போமாக நம்ம தியானிக்கிறோம்.
12 வயசு வரையும் குழந்தை பிறக்கல, அப்புறம் பிறந்துருச்சோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். நம்ம மாதிரி இந்த ஞானிகள் இருக்காங்கல்ல, குழப்புற ஞானிகள், அவங்களுக்கு அந்த டவுட் வந்துருது. அப்புறம் ஒரு டவுட் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? சிலுவை அடிக்கு வாங்க. இந்த 2-3 காட்சியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு, தலைமகன் அவருக்கு இல்ல. தலைமகன் அண்ணன் அண்ணன் அக்கா இல்ல, இயேசு கிறிஸ்து தான் தலைமகன் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப தம்பி தங்கச்சி இங்க இருந்தாங்க அப்படின்னா சிலுவை அடிக்கு வாங்க. சிலுவை அடியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், அவருடைய அன்பு சீடர் யோவான், அவருடைய தம்பி தங்கைகள் நின்றார்கள் அப்படின்னு இருந்திருக்கணுமா இல்லையா? கட்டாயம் இருந்திருக்கணும். சீடர்களை விட்டுருங்க, சீடர்கள் எல்லாம் வேற வேறன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கட்டாயம் அவங்களுடைய தம்பி தங்கைகள் இருந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த தம்பி தங்கைகள் இல்லைன்னா கூட, இருந்திருந்து அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, சீடர்கள் மாதிரி ஓடி போயிட்டாங்க அப்படின்னா கூட, இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணிக்கும் போது, தன்னுடைய உயிர் விடும் போது, தன்னுடைய தம்பி தங்கைகள்கிட்ட அம்மாவை விட்டுட்டு போகணும்னு நினைப்பாரா? அல்லது யாரோ ஒரு நபர்கிட்ட சீடரா கொஞ்ச நாள் 3 வருஷம் பழகினவர்கிட்ட இந்த இப்படிப்பட்ட ஒரு தாயை விட்டுட்டு போகணும்னு நினைப்பாரா? யோசித்து பாருங்க, ஒரு கேள்வி வைங்க. அங்க யாருமே இல்ல. அதனால அன்பு சீடரான யோவானை கூப்பிட்டு, இதோ உன் தாய் என்று அவர்கிட்ட கையளிக்கிறார். அன்பு சீடர்கிட்ட. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரிவினை சபைகள் சொல்லும் ஓரளவுக்கு சரி, நான் சொல்றேன் ஓரளவுக்கு சரி. எப்படி அப்படின்னா, நம்ம புரிதலின் அடிப்படையில் சரி. அன்னை மரியாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தது என்பது உண்மை. ஆமென். எப்படி எப்படி பிரதர், இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க ஒரு பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப நிறைய பிள்ளை இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களே, ரொம்ப குழப்பறீங்களே பிரதர் அப்படின்னா, நானும் நீங்களும் தான் பிள்ளைகள். நானும் நீங்களும் தான் அவருடைய பிள்ளைகள். யார் யாரெல்லாம் இதோ உன் தாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்புகிறோமோ, அவருடைய தாயாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்த இடத்துல நாம் இயேசுவின் சீடர்கள் ஆகிறோம், அன்னை மரியாவின் பிள்ளைகள் ஆகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் அன்னை மரியாவை பற்றிய ஒரு ஒரு புரிதலுக்குள்ள நம்ம கொண்டு வரும். இப்பேற்பட்ட குழப்பங்கள், ரொம்ப சில்லறை தளமான குழப்பங்களுக்குள்ள கத்தோலிக்க திருச்சபை, அதுவும் இப்பேற்பட்ட, அதான் நான் முதல்ல சொன்னேன், உயர் மதிப்புள்ள ஒரு திருச்சபை, பல கோட்பாடுகளின் அடிப்படையிலே வளர்ந்திருக்கிற திருச்சபை, ஜூபிலி கொண்டாடுகிற திருச்சபை, யாரோ ஒருத்தர் வந்து சொல்ற சின்ன குழப்பங்கள்ல தாயை மறுதளிக்கிற ஒரு நிலைக்கு, அவல நிலைக்கு நாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த விசுவாச கண்ணோட்டத்திலே, ஏன்னா புனிதர்களுடைய சமூக உறவை நாம் நம்புகிறோம், அதை அறிக்கையிடுறோம். அப்ப புனிதர்களை மட்டுமல்ல, புனிதர்களுடைய உயர் மதிப்பு மிக்க அன்னை மரியாளை நாம் எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம், அவருடைய பரிந்துரையை எந்த அளவுக்கு நம்புகிறோம். பரிந்துரை செய்ய முடியுமான்னு கேட்கறதுக்குதான் கானாவூர்ல அந்த உதாரணத்தை செஞ்சு காமிச்சாங்க அன்னை மரியா. எனவே இத்தகைய ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்விலே கடவுள் நல்லவர் என்பதை நம் இருதயத்திலே உறுதிப்பாட்டோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அஸ்திவார கற்களாக நாமும் மாறி விசுவாச பயணத்தை வெற்றி நடைபோடுவோம். ஆண்டவருடைய திருநாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.